கர்த்தரை பாடுறது மாத்திரம் இல்ல, அவரோட நாமத்தை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கணும். சங்கீதம் 34 படிக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்குன்னு சொல்லிட்டு அது கீழே ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாகிவிட்டார். அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் போக வெட்கப்பட்டு போகவில்லை அப்படின்னு சொல்லி லைனா வருவார், சொல்லிக்கொண்டே வருவார். காரணம்னா கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்றது மாத்திரமல்ல, நாளுக்கு நாள் அவர் கொடுத்த ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். சில பேர் உண்மையான ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு கர்த்தரைகளுக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்கிறார், நாங்கள் ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், இன்னைக்கு கர்த்தரைகளை மாற்றி இருக்கிற உண்மைதான். இந்த உண்மையை நம்ம சொல்லும் போது அநேக இதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். சொல்லுவோமா? ஒண்ணு. இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லணும். இயேசு யாருன்னு சொல்லிட்டா ஏதோ நீங்க உலக ஜனங்களுக்கு என்னன்னா அவரும் ஒரு கடவுள் தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. இயேசு நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செஞ்சிருக்கிறாரு, நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இயேசு நம்மளை எப்படி வாழ வைத்திருக்கிறது ஜனங்களுக்கு என்ன செய்யணுமா விவரித்து சொல்லணும். நம்ம சொன்னா உண்மையை எத்தனை பேர் சொல்றீங்களே தெரியல, ஏன்னா எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனால சில இடங்கள் நாங்கள் எங்க சாட்சிகளை சொல்றோம். நீங்க தனிப்பட்ட விதத்துல யாரையாவது சந்திக்கும் பொழுது நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நாம சொல்லும் போது அவங்களும் கிறிஸ்துவுக்குள்ள வருகிற ஒரு காரியம் நல்லா இருக்கும். நிறைய சொல்லுவோமா? இப்ப வாசிங்க 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் பெரியவரும் தக்கவருமா இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் ஆமென். நிறைய சொல்லுவோமா? ஏன்னா 1 கொரிந்தியர் பவுல் சொல்றார், பூமியிலே கர்த்தர் என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, தேவன் சொல்லக்கூடியவங்க அநேகர் இருக்காங்க, ஒரே பிதாவாகிய தேவன் நமக்கு இருக்கிறார். நிறைய சொல்லுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் சொல்லிவிட்டு இந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும். ஆமா, நமக்கு வல்லமை கனம் மகிமை எல்லாம் தேவ சமூகத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போதுதான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா 27ஆம் சங்கீதத்தை நீங்க எத்தனை பேர் வாசிப்பீங்க தெரியாது. அந்த 27ஆம் சங்கீதத்துல 1, 2, 3 நீங்க வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை வாசிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 27ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் தான் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், எப்பேற்பட்ட இருளை சூழ்ந்து கொண்டாலும் தேவன் வெளிச்சமா இருந்து என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது, யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு பயப்பட மாட்டேன், அஞ்சுவேன். விழுந்தார்கள். நல்லா கவனிங்க, இவ்வளவு காரியம் சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில் நடக்குது. அவனுக்கு விரோதம் ஒரு பாளையமே சொன்ன ஒரு பெரிய படையை இறங்கினாலும் பயப்படாது. ஆமென். இருப்பேன். இவ்வளவுதான் சூழ்நிலை வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரிடத்துல ஒன்றே ஒன்று நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்னு சொன்னா வாசிங்க. மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நாளெல்லாம் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் மறைத்து என்னன்னா வேறுபட்ட தீங்கு நாள் வந்தாலும் யுத்தங்கள் வந்தாலும் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய சமூகத்தோட விலகவே மாட்டேன். ஏன்னா தீங்கு நாள் வரும்பொழுது நம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து என்னை அவர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். என்னங்க ரகசியம்? நான் கீழே விழுந்தபோது நிறைய பேர் சொன்னாங்க, எக்ஸ்ரே எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்கன்னு சொல்லி என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்து, நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபை மைக்க பிடிக்கும்படியா கிருபை செஞ்சிருக்கிறார். நிறைய சொல்லுவோமா? அப்ப என்னன்னா
கர்த்தருடைய மகிமையை நாம விரும்பும் போது, அவருடைய பிரசன்னத்தை நம்ம விரும்பும் போது, தேவ சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கும் போது வசனம் சொல்லுது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் பரிசுத்த ஸ்தலத்தில் என்று சொல்லிவிட்டு 7-8 வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க. 7 ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அது மனுஷனுக்கு அல்ல. இவர் வரலன்னா கோச்சுப்பாரு, அவர் வரலன்னா கோச்சுக்கு போனா போறாரு. ஆனா மகிமையும் கனத்தை யாரு செலுத்தணும்? கர்த்தருக்கே செலுத்தணும். அடுத்த வசனம் வாசிங்க. நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, நான் அதை யோசிக்கிறேன், மகிமையை செலுத்துங்க, மகிமையை செலுத்துங்க, மகிமையை செலுத்துங்கன்னா அப்படின்னா என்ன தெரியுமா? அவரை தவிர வேறொரு தேவன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை என்கிற அந்த வைராகியம் நமக்குள்ள இருக்கணும். அந்த மகிமையை ஆண்டவருக்கு முழுமையா சொல்லு. எப்படி செலுத்தணும் சொன்னா, காணிக்கையால் மாத்திரமல்ல, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரை நீங்கள் யாவர் அவருக்கு முன்பாக நடுங்குங்கிறது பைபிள். தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு பயம் இருக்கணும், நடுக்க இருக்கணும். உண்மையாகவே கர்த்தருக்கு சொல்ல நேற்று கூட அந்த கூட்டத்தில் சொன்னேன். ஏன்னா நான் வந்து ஒரு சுவிசேஷகன் தான், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், கண்ணீர் திறப்பார் போயிடுவேன். நான் ஒரு பாஸ்டர். அதனால 7 மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம். ஆனா எத்தனை மணிக்கு நீங்க வரீங்க, இது சரியில்லைன்னு சொல்லிட்டேன். நீங்க எவ்வளவு போச்சுங்க, அடுத்த வருடம் கூட்டம்லாம் பரவாயில்ல, இதுதான் சத்தியம். சரியான நேரத்துக்கு தேவ சமூகத்துல நடுக்கத்தோடு பயத்தோடு நாம் வரும்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கலாம். மனுஷனை பிரியப்படுத்துக்காக, உலகத்தை பிரியப்படுத்துக்காக நம்ம சரியான நேரத்துக்கு போறோம். ஆனா தேவ சமூகத்துக்கு வரும்போது என்ன செய்யறோம்? இஷ்டம் போல வருகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ல சமூகத்துக்கு முன்பதாக என்ன செய்ய நடுக்குங்கிறது பைபிள். காரணம் சொன்னா, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழணும். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் நீதியுள்ள தேவனா இருக்கிறார். அதனால 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜரீகம் பண்ணுகிறார், உறுதிப்பட்டிருக்கும், நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். முழங்குவதாக, களி கூறுவதாக. என்ன சம்பவம் அதனால கவனிங்க. சத்தியத்தை அறிஞ்சவங்க இயேசு வருகைக்கு ஆவலா இருப்பாங்க இல்லையா? நீங்க சொல்லுங்களேன், இயேசு சீக்கிரம் வரப்போறாரு, எல்லாம் மனம் திரும்புங்க, பூமி அதிர்ச்சி உண்டாகும், ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பும், இப்படிலாம் நடக்கும் சொல்ற பேர் பயப்படுறாங்க. ஒருத்தர் நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒருத்தர் கேட்டாங்க, அசர் குண்டெல்லாம் போடுறாங்களே உங்களுக்கு பயமா இல்லையா? இல்ல, அவங்க குண்டு போட்டுக்கிறாங்களே, இந்தியாவுக்கு குண்டு போடுற என்ன பண்ணுவாங்க? நான் சொன்னேன், தேவனுக்கு ஆயத்தமாக தான் போய் சேர வேண்டியதா அப்படின்னு. ஓடுற குண்டு நம்ம மேல குண்டா கூட போக வேண்டியது. ஐயோ நீங்க தைரியமா அப்படி சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்னா, சத்தியத்தை விசுவாசிக்கலாம் அர்த்தம். சத்தியத்தை அறிந்தவர்களா இருந்தா அலையிலேயே சொல்லுவோமா, எப்படியா இருந்தாலும் இயேசு என்னோட கூட இருக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். கொரோனா வந்துச்சு, எவ்வளோ வியாதி, எவ்வளோ பலவீனம், எவ்வளோ போராட்டம். 2023 கர்த்தர் கடந்து வரும்படியாய் உதவி செஞ்சிருக்கிறார். அலையிலேயே சொல்லுவோமா, அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் என்ன செய்யறாருன்னா, ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்முடைய சபை அதான் ராஜரீக சபை. கர்த்தர் ராஜரீகம் பண்றார். அதனால உலகத்தில் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் சொல்றார், அவர் வருகிறார். அவர் பூமி எதுக்காக வர்றாரு? ஆமா, நியாயத்திற்கு வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும், ஆமா, நீதியோடும் சத்தியத்தோடும் நியாயத்திற்கு வரப்போறார். சும்மா விளையாட்டுல இயேசு கிறிஸ்துவோட வருகை எப்படி இருக்குமா? வசனம் இருக்குது இல்லையா? ஆமா, எக்கால சத்தம் துணிக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார். நீங்க சொல்லுவோமா? அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு புது பாட்டு நீங்க பாடுங்க. பாடி எப்போதும் தேவ சமூகத்தில் தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இல்லையா? சொல்லுவோமா? ஆமா, மேகம் மீது தூதரோடு கூட வரப்போறார். அநேக அற்புதங்கள் அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடைபெற சம்பவம் பார்த்து நீங்க எப்படி உணர்றீங்க? இல்லை, நீங்க பைபிள் படிச்சு பார்த்தா பைபிள் என்ன சொல்லி இருக்கிறதோ அதே காரியம் தான் இன்னைக்கு உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால கர்த்தர் சீக்கிரம் வர போறாரு. கர்த்தர் உலகத்தை நியாயம் தீர்க்க போறாரு.
அதுக்கு முன்பதாக பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்க. அப்போ வல்லமை கனம் எல்லாம் எங்க இருக்குது? ஆமா, உலகத்தை ஆளுகிற ஆட்சியாளத்துல இல்லை, யாருக்கு இருக்கு? கர்த்தருக்கு இருக்கு. அதனால கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு உரிய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது, செலுத்தும் போது கர்த்தர் உங்களோடு இருந்து எல்லா காரியங்களும் விடுதலை கொடுத்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்க சொல்லுமா? நம்ம அவர் நாமத்தை உயர்த்துங்கள். அவர் நாமம் யாரு? வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம். அலையா சொல்லுவோமா? பாட்டுக்கு என்ன பாடி இருந்த நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க வாரினில் வந்த